என் செல்ல குழந்தையே, இன்று இந்த அப்பன் உன்னுடைய இல்லத்துக்குள் இருக்கின்றேன் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கிறேன். என் தங்கமே, அத்தனை எளிதாக தெய்வங்களை இல்லத்தில் அமர வைப்பது, எல்லோருடைய மனதிலும் தெய்வத்தை நிலை நிறுத்துவதும் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. என் குழந்தையே, இப்பொழுது அதையெல்லாம் தாண்டி நீ உன் அப்பனை, என் வாக்கினை கேட்பது மட்டுமல்ல, இந்த அப்பனுடைய உன் இல்லத்தில் இருப்பது உணரப்போகின்றாய். இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தை, நீ என் மீது கொண்டிருக்கின்ற பக்தி, அன்பு அத்தனை தூய்மையானதாக இருக்கிறது. இந்த அப்பன் மீது நம்பிக்கை கொண்டு எதுவாக இருந்தாலும் நம் அப்பன் பார்த்து கொள்வான் என்று முழு நம்பிக்கை என் மீது வைத்திருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய நம்பிக்கை பலமாகத்தான் இந்த அப்பன் உன் இல்லத்துக்குள் வரப்போகின்றேன், நான் அங்கே இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எல்லோராலும் அத்தனை எளிதாக கண்டுபிடித்து விட முடியாது. நம் பேசுகின்ற வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் உண்மை என்னவென்று தெரிய வேண்டும் அல்லவா? தெய்வம் நம் இல்லத்தில் இருக்கின்றது என்பது உண்மைதானா? அப்படியானால் நமக்கு என்னவெல்லாம் அறிகுறிகள் தெரியும் என்று என் குழந்தை தெரிய வேண்டும் அல்லவா? அதனால்தான் அப்பன் இன்று உனக்கு அதனை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய இல்லத்தில் நடக்கும் பொழுது அங்கே உன் அப்பன் நான் மட்டுமல்ல, தெய்வ சக்திகள் உன் இல்லத்தில் உலாவிக் கொண்டு இருக்கின்றது என்று அர்த்தம். இது போன்ற எல்லாம் இருக்கின்ற பட்சத்தில் இது நாள் வரையிலும் நீ எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. இனிமேலாவது தெய்வத்தின் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டு பயபக்தியோடு வணங்கி அவர்களின் உன் இல்லத்தில் இருக்கும்படி நீ செய்தால் போதும். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு நிச்சயமாக சென்றுவிடும். எத்தனையோ பேர் நம் இல்லத்தில் தெய்வங்கள் வருகின்றார்கள், நம் பூஜைகள் செய்யும் பொழுது அவர்கள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார்கள் என்று புலம்பி தவித்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் நீயே தெய்வத்தின் வாக்கினை கேட்டுக்கொண்டு இன்று உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை உன் கூட்டியே தெரிந்து கொண்டிருக்கின்றாய். என்னவெல்லாம் நடந்தால் வாழ்க்கை நல்ல நிலையை அடையும், நல்ல நிலையை நோக்கி செல்லும் என்பதை என் குழந்தை தானாகவே உணரப்போகின்றாய். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் நான் வந்து விட்டேன் என்றால் அங்கே இருக்கின்ற பிரச்சனை எல்லாம் தீர்ந்து விட்டதாகத்தான் அர்த்தம். எல்லா கஷ்டங்களும் மாறி மாறி வந்து உன்னை போட்டு புரட்டி எடுப்பதை நான் அங்கு அறிவேன். அத்தனை கஷ்டத்தில் இருந்தும் மீண்டும் வந்து என் குழந்தை என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய் என்றால் அதற்கு இந்த அப்பன்தான் காரணம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தாங்குவதற்கான மன வலிமை உனக்குள் இருக்கின்ற பொழுது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதை எனக்கு நன்றாக தெரிந்த விஷயம்தான். ஏனென்றால் இந்த அப்பன் என்னுடைய குழந்தை அல்லவா? நீ எப்பொழுதும் இந்த அப்பனுக்கு பிடித்தமான குழந்தை என்பதை மறந்து விடாதே. அப்பனுக்கு கிடைக்கின்ற மனதைரியத்தின் பாதியாவது உனக்கு இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி இல்லை என்றால் நீ என்னுடைய குழந்தை என்று கொள்வதில் உனக்கு என்ன பெருமை இருக்கப் போகிறது? அங்கு என்ன நடந்தாலும் அதை பார்த்து பயப்படுவது என்ன விஷயம்? வாழ்க்கையில் நடந்தாலும் உடனடியாக பயந்து ஓடி ஒளிந்து கொள்வது, இது போன்றெல்லாம் செய்தால் நீ என்னுடைய குழந்தையாக இல்லை என்று அர்த்தம் ஆகும். என் தங்கமே, பொதுவாக சில விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்கின்றது. நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சில விஷயங்கள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தெய்வ சக்திகள் அதிகரித்து கொண்டு இருக்கும் போது மேலும் மேலும் எல்லா நாளும் பூஜைகளை செய்து கொண்டு குழந்தைகளுக்கு தெய்வங்களின் தரிசனத்தை விரைவாக கிடைக்கும். சிலர் வேண்டும் என்று ஒரு கடமையாக பூஜைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிலர் இருக்கின்றார்கள், இதோ எல்லோமே அப்பன் காட்சி கொடுத்தார், தீபம் ஒளியில் காட்சி கொடுத்தார், நான் இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். நமக்கு காட்சி தருவாளா என்று அப்பன் எப்பொழுதும் நினைத்து கொண்டு சிலர் ஏங்கிக் கொண்டும் இருக்கின்றார்கள். என் அப்பன் எப்பொழுதாவது எனக்கு காட்சி தருவானா என்று எப்பொழுதும் தவம் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் அதற்காக மட்டுமே பூஜை செய்வார்கள். என் தங்கமே, இது போன்ற மண்ணில்
இல்லாமல் என் மீது உண்மையான பக்தி கொண்டு யாரெல்லாம் இந்த அப்பன் அவர்களின் வாழ்க்கையில் விளக்கேற்றி இருக்கின்றார்கள் என்று மனதார நம்புகின்றார்களோ அவர்கள் இல்லத்தில் நான் நிச்சயமாக கூடியிருக்கின்றேன் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தின் விபூதியினை வாசனை அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் அங்கு அப்பன் இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம். தெய்வ சக்தி உன் இல்லத்தில் நடமாடுகின்றது. அவர்கள் நடமாட்டம் அங்கே இருக்கின்றது என்பதை நீ ஆணித்தரமாக உணர்ந்து கொள்ளலாம். எலுமிச்சம்பழத்தை உடனடியாக வாசனை, வேப்பிலையுடைய வாசனை என்று இவற்றினுடைய வாசனை எல்லாம் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றது என்றால் நிச்சயமாக தெய்வங்கள் அங்கே இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். துர்நாற்றம் எதுவும் வீசக்கூடாது. இல்லத்தில் அப்படி துர்நாற்றங்கள் அதிகமாக அடிக்கடி வீசுகின்றாள் என்றால் உன் இல்லத்தில் ஏதேனும் ஒரு கெட்ட சக்தி நுழைகிறது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளலாம். அதுபோல பூக்களுடைய மனமும் வீடு முழுவதும் நிறைந்திருக்கிறது. என் தங்க பிள்ளையே, எப்பொழுதும் வீட்டில் நுழையும் பொழுது அங்கு வாசனை அதிகமாக இருந்து விட்டால் என்றால் போதும், நிச்சயமாக தெய்வ சக்தி எங்கோ அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். என் தங்கமே, வீட்டை சுற்றி என்னுடைய விஷயங்கள் நடந்தாலும் சரி, உன்னுடைய இல்லத்துக்குள் ஒரு அமைதி என்னாலும் நினைவில் கொண்டிருக்கும் பொழுது, அதுபோல எலுமிச்சை பழம் நீ பூஜைக்கு வைக்கும் பொழுது அதன் பிறகு அந்த பழம் அங்கே அப்படியே இருக்கின்ற பட்சத்தில் அந்த எலுமிச்சை பழத்தை காய்ந்து போகும். இல்லாமல் அது அழுகிவிடும் பொழுது, அழுகிவிட்டால் என்றால் அங்கே தெய்வ சக்தி இல்லை என்று அர்த்தம். அந்த எலுமிச்சை பழத்தை காய்ந்து போனால் அங்கு தெய்வ சக்தி குடியிருக்கிறது. உன் அப்பன் நான் அங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் என்று அர்த்தம். அதுபோல சாமி படங்கள் வைக்கின்ற மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தனம் குங்குமம் இவையெல்லாம் எத்தனை நாட்கள் ஆனாலும் வாடாமல் அப்படியே மலர்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுது பார்த்தாலும் புதிதாக வைத்தது போன்ற அது இருக்கு. என் தங்கமே, இது போன்று இருக்கும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் தெய்வ சக்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அங்கே நிரந்தரமாக இருப்பதனால்தான் அதனை ஏற்றுக்கொண்டு மங்களமாக எந்நாளும் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அதுபோல இத்தனை நாட்களும் எதிர்மறையாக உனக்கு தோன்றிக் கொண்ட சில விஷயங்கள் இதை நான் உன் இல்லத்துக்குள் வந்து விட்டேன் என்பதை உணர்த்து தொடங்கிவிட்டது. அவையெல்லாம் உனக்கு நேர்மறையாக தொடங்கும். உன் வாழ்க்கையில் என்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நேர்மறையாகவே இருந்து எதிர்மறையான விஷயங்களை, எதிர்மறையான திருப்பங்களை கொண்டு தரக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் கூட நான் அங்கு இருந்தால் எல்லாமே தலைகீழாக மாறிவிடும். சரி, இவையெல்லாம் இருந்தால் நான் உன் இல்லத்தில் இருக்கின்றேன் என்று அர்த்தம். நான் நிச்சயமாக இருக்கின்றேன் என்பதை உணர்த்தி செய்வதற்கு இந்த ஒரே ஒரு சத்தம் உன் இல்லத்தில் கேட்டால் போதும். என் தங்கமே, காகத்தினுடைய சத்தம் உன் இல்லத்தை சுற்றி அதிகமாக இருந்து கொண்டு இருந்தால் உன்னுடைய இல்லத்துக்குள் தெய்வ சக்தி இருக்கின்றது என்பது 100% உண்மையாகும். காகத்தின் சத்தம் தெய்வங்கள் இல்லத்தில் இருக்கும் என்று என் குழந்தை நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, காகத்திற்கு எப்பொழுதும் பொதுவாகவே சில விஷயங்கள் நடப்பதற்கு முன்பாகவே அது முன்கூட்டியே அறியக்கூடிய திறமை உண்டு. அதுபோல சில விஷயத்தை இருக்கின்றது என்றால் அதை உணரக்கூடிய சக்தி உண்டு. தெய்வ சக்தி உன் இல்லத்தில் இருப்பதை உணர்வதற்காகத்தான் அது அங்கு கரைக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சத்தம் அதிகமாக இருந்தால் உன் இல்லத்தில் தெய்வங்கள் நடமாடி கொண்டு இருக்கின்றது, அந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். என் தங்கமே, அதனால் காகமானது உன் இல்லத்தில் இருந்து சத்தமிடும் பொழுது அதனை நீ விரட்டி அடித்துவிடக்கூடாது. அவை உனக்கு இதையெல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, என்னவாக இருந்தாலும், எத்தனை அறிகுறியாக இருந்தாலும், இல்லாவிட்டாலும் உன் அப்பன் எந்நாளும் உன்னை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் என்னுடைய அன்பினை பெற்ற குழந்தையாகத்தான் நீ இருந்து கொண்டு இருக்கின்ற என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் நான் உன்னை ஆசீர்வதிக்க உன் இல்லத்தில் நிச்சயமாக வந்து கொண்டுதான் இருக்கின்றேன்
என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தையே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.